வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்மள நிறைய பேர் ஆப்ஷன் செல்லிங்கை பற்றி நிறையா கற்றுக்கணும் அப்படின்னு நினைப்போம். சில பேர் ஆல்ரெடி ஆப்ஷன் செல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இன்ட்ராடேயும் செல் பண்ணுவாங்க, பொசிஷனல் செல்லிங்கும் பண்ணுவாங்க. ஒரு பிகினர் லெவல் செல்லர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கம்மியான லாட்டில் செல் பண்ணுவாங்க. த சேம் டைம் அவங்க ஆப்ஷன் செல்லிங்கை நிறையா லேர்ன் பண்ணிக்கிட்டும் இருப்பாங்க. இன்ட்ராடே செல் பண்ணுறவங்க மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னே மேக்ஸிமம் ஒரு ஸ்ட்ராங்கிலோ அல்லது அயன் காண்டோரோ எடுப்பாங்க. மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் பொசிஷனை அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களுடைய ட்ரேடை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஹோல் டேயில் எவ்வளவு தீட்டா டிகே நடக்குதோ அதை கேப்சர் பண்ணுவாங்க. இன்கேஸ் அந்த டேயில் வொலாட்டிலிட்டி கம்மியாச்சுன்னா, க்ராஷ் ஆச்சுன்னா அந்த வொலாட்டிலிட்டி பெனிஃபிட்டையும் எடுப்பாங்க. சில பேர் பொசிஷனலாக செல் பண்ணுவாங்க. மீன்ஸ் நேற்று வீக்லி எக்ஸ்பைரி முடிஞ்சுது அப்படின்னா இன்றைக்கி காலையில் ஒரு பொசிஷன் எடுப்பாங்க. மோஸ்ட்லி நான் டைரெக்ஷனல், ஒரு கால் ஆப்ஷன் அண்ட் ஒரு புட் ஆப்ஷன் அவுட் ஆஃப் த மணியில் செல் பண்ணுவாங்க. அந்த பொசிஷனை அடுத்த எக்ஸ்பைரி வரைக்கும் ஹோல்டு பண்ணுவாங்க. ஸோ த ஹோல் தீட்டா வேல்யூ அவங்களுக்கு கிடைக்கும். இதுதான் பொசிஷனலாக ஆப்ஷன் செல் பண்ணுறவங்களோட ஸ்டில் அவங்க லேர்ன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் ஆப்ஷன் செல்லர்ஸ் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கான்செப்டை பற்றி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கான்செப்டை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ட்ரேடிங்கில் இந்த கான்செப்டை கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்போ தான் உங்களுடைய ஓட் ஆஃப் வின்னிங் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நாம் பார்க்க போகிறது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை தான் இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நம்மள நிறையா பேருக்கு இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றியும், இந்த பெல் கர்வ் பற்றியும், 1 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், 2 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இதெல்லாம் பற்றி ஓரளவு தெரிஞ்சிருக்கும். ஆனால் பெரும்பாலான ஆப்ஷன் செல்லர்ஸ் இதோட ஃபுல் டீட்டெயில் பற்றி யாரும் கோத்ரூ பண்ணுறதில்ல. அவங்க ட்ரேட் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இந்த கான்செப்டை அப்ளை பண்ணி ட்ரேட் பண்ணுறாங்களா அப்படின்னா அது சந்தேகம்தான். சும்மா தெரிஞ்சு வச்சுப்பாங்க, அவங்களுடைய ட்ரேடிங்கில் இந்த கான்செப்டை அப்ளை பண்ணுறதில்ல. பட் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த கான்செப்டை உங்கள் ட்ரேடிங்கில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் ரிசல்ட்டை பாருங்கள். எல்லா ப்ரொஃபஷனல் ஆப்ஷன் செல்லர்ஸும் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் ஆப்ஷன் செல்லர்ஸும் இந்த கான்செப்டை அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்க ட்ரேட் ப்ரொசீட் பண்ண மாட்டாங்க. இந்த கான்செப்டையும் அவங்களுடைய செக்லிஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணிக்குவாங்க. இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டைம் ஈஸியாக நீங்கள் இந்த கான்செப்டை உங்களுடைய ட்ரேடிங்கில் அப்ளை பண்ணலாம். இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ற கான்செப்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. பெரும்பாலும் நம்ம ஸ்கூலில் ஐ திங்க் +1 +2 அண்ட் காலேஜ் இதில் எல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் வரும். அதை பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்க மாட்டாங்க. மேபி போரிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றது மேத்தமெட்டிக்ஸை அடிப்படையாக கொண்ட ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தமிழில் புள்ளியியல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஒரு முக்கியமான கான்செப்ட் தான் இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். இது ரியல் லைஃப்பில் நிறைய இடத்துல அப்ளை ஆகும். நிறையா ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ஸ்டடி பண்ணுறவங்க இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது இந்த உலகத்தில் உள்ள எல்லா நேச்சுரல் அவுட்கம் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்துலேயுமே எக்ஸாக்டாக ஃபிட் ஆகும். ப்ளஸ் ரேண்டம் அவுட்கம் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்துலேயுமே ஃபிட் ஆகும். நேச்சுரல் அவுட்கம்னா என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் குரூப் ஆஃப் பீப்புளோட வெயிட் என்ன, ஹைட் என்ன, அவங்களுடைய பிளட் ப்ரெஷர் லெவல் எவ்வளவு, இந்த மாதிரியான டேட்டாவெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா அந்த டேட்டாவோட அவுட்கம்மை இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் அப்ளை பண்ணி செக் பண்ணி பார்த்தோம்னா இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன சொல்லுதோ அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் அந்த டேட்டா ஃபிட் ஆகும். ஓகே, அதை நான் ஃபர்தராக உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஒரு நேச்சுரல் ஈவெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரேண்டம் அவுட்கம் அப்படின்றது என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் டைஸ் இருக்கு இல்லையா? நம்ம தாயக்கட்டை உருட்டுவோம் இல்லையா? நம்ம ஒரு டைம் அந்த டைஸை உருட்டும் போதும் என்ன அவுட்கம் வரும் அப்படின்னு நமக்கு தெரியுமா? கண்டிப்பாக தெரியாது. அது ரேண்டம் அவுட்கம். ஆனால் அதே டைஸையே நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 10 தடவையோ அல்லது ஒரு 100 டைம்ஸோ நீங்கள் உருட்டி அதோட அவுட்புட் அந்த ரிசல்ட்டை எடுத்து அந்த ரிசல்ட்டை இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்குள்ளார செட் பண்ணிங்கன்னா
அடுத்து நீங்கள் ஒரு 100 டைம் அதே டைஸை வந்து உருட்டும் போது என்ன ரிசல்ட் வரும் அப்படின்றத இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் 99.7% கிளியராக வந்து சொல்லும். ஸோ இதுக்கு மேலே வந்து இதை பற்றி ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். ஸோ நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட், நீங்கள் வந்து இண்டெக்ஸில் ஆப்ஷன் செல் பண்ணாலும் சரி, இல்லை ஸ்டாக் ஆப்ஷன் செல் பண்ணாலும் சரி, ஸ்டாக் மார்க்கெட் நேச்சுரல் ஈவெண்ட் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க, அவர் இட்ஸ் அ ரேண்டம் ஈவெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் இது வந்து இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்குள்ளார செட் ஆகணும். அதனால் நம்ம அந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு அந்த கான்செப்டையும் நம்மளுடைய ட்ரேடிங் பிளானில் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம வந்து இந்த கான்செப்டை நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னால் சிம்பிளாக ஒரு ரியல் லைஃப் எக்ஸ்பெரிமெண்ட்டோட இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஒரு 5 மினிட்ஸில். ஸோ அது வந்து நமக்கு ஃபர்தராக இதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு ஸ்கூலுக்கு போங்க, ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே போங்க, மேபி ஒரு 10th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் ரூம்குள்ளே போங்க. அங்கே உள்ளவங்கெல்லாம் சேம் ஏஜ் குரூப்பாக தான் இருப்பாங்க, மேபி ஒரு 14 இயர்ஸ்லேருந்து 16 இயர்ஸ்க்குள்ளே இருப்பாங்க. எல்லா ஸ்டூடெண்டோட ஹைட்டையும் இண்டிவிஜுவலாக மெஷர் பண்ணுங்கள். ஓகேவா? ஒரு 100 ஸ்டூடெண்ட் அங்கே இருக்கிறதா வச்சுக்கோம். எல்லாருடைய ஹைட்டையும் வந்து இண்டிவிஜுவலாக செக் பண்ணுங்கள், அந்த டேட்டாவெல்லாம் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த 100 பேரோட ஹைட் அந்த டேட்டால இருந்து நாம் கண்டுபிடிக்க வேண்டியது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இதை தான் நம்ம அடுத்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி அப்படின்னா நிஃப்டியோட டேட்டாவை எடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். அதுக்காக தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த 100 ஸ்டூடெண்டோட ஹைட்டையும் எடுத்தீங்க, அதோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து கண்டுபிடிச்சிங்க, அதோட ரிசல்ட் வந்து 6 inches வருது அப்படின்னு வச்சுக்குவோம். ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்காக. இந்த 100 ஸ்டூடெண்டோட ஹைட் இண்டிவிஜுவலாக எடுத்தீங்க இல்லையா, அதை எல்லாத்தையுமே சேர்த்து ஆவரேஜ் பண்ணுங்கள். அதை 100ஐயும் ஒன்றா சம் பண்ணிவிட்டு 100ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஆவரேஜ் வந்து கரெக்டாக 5 feet கிடைக்கிறதா வச்சுக்கோமே. ஒரு அசம்ஷனுக்காக ஒரு 5 feet கிடைக்குது. இந்த 100 பேரோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து 6 inches கிடைக்குது. ஓகே, ஸோ இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் பெல் கர்வ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா 68% ஆஃப் த இண்டிவிஜுவல் அந்த டேட்டா வந்து இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்குள்ளாரையே வந்து முடிஞ்சிடும். ஐ மீன் இந்த ஆவரேஜிலேருந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ப்ளஸ்ஸாவோ அல்லது அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அளவுக்கு மைனஸாவோ இருக்கும் அப்படின்னு சொல்லுது. இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன். அதாவது 4 feet 6 inch ஹைட்டில் இருந்து 5 feet 6 inch ஹைட் வரைக்கும் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க எல்லாரும் ஓரமாக வாங்க அப்படின்னு சொன்னால் அந்த 100 பேர்ல இருந்து 68 பேர் தனியாக வருவாங்க. சர்ப்ரைசிங்காக இருக்குல்ல? அதுதான் வந்து இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட ஸ்பெஷல். அதே மாதிரி 2 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை வந்து டபுள் ஆக்கிக்கிறது. யாரெல்லாம் வந்து 5 feet 12 inch 5 feet 12 inch அப்படின்னா ஆல்மோஸ்ட் 6 feet இல்லையா, 6 feet. அதே மாதிரி 5 feetலேருந்து -12 inch அப்படின்னா வந்து 4 feet இல்லையா, கரெக்டு தானே? ஸோ யாரெல்லாம் வந்து 4 feetலேருந்து 6 feet வரைக்கும் ஹைட் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்க எல்லாம் வந்து தனியாக வாங்க அப்படின்னு சொன்னால் அந்த 100 பேர்லேருந்து 95 பேர் வெளில வந்துடுவாங்க. ஓகே, அதே மாதிரி 3 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து 3 டைம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி 5 feetலேருந்து 18 inch அதிகமாக உள்ளவங்க, 5 feetலேருந்து 18 inch கம்மியாக உள்ளவங்க யாரெல்லாம் இருக்கிறீங்க எல்லாரும் வாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 99.7 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துடுவாங்க. ஸ்டில் ஒரு டவுட் என்னென்னா, யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் அதை விட இன்னும் குள்ளமாவோ அல்லது இந்த மேக்ஸிமம் ஹைட் இருக்கு இல்லையா, அதை விட இன்னும் ஹைட் அதிகமாகவோ இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் அந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து 100% வந்து எக்ஸாக்டாக வந்து அந்த டேட்டாவில் ஃபிட் ஆக முடியாது. ஏன்னா நேச்சுரல் ஈவெண்ட்ஸ் என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லையா. ரொம்ப குள்ளமாக யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கலாம், மேபி ஏதாவது ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளம்னால. அதே மாதிரி ரொம்ப ஹைட்டாக யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கலாம், அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ 100% நம்மளால் நெருங்க முடியலைனாலும் 99.7% இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் பெல் கர்வை யூஸ் பண்ணி டேட்டாவை வந்து நம்ம செக்ரிகேட் பண்ணிக்க முடியும். தனித்தனியாக ஒரு டேட்டா செட் இருக்குன்னா அந்த டேட்டா செட்டு 68% இதுக்குள்ளே தான் இருக்கும், 95% இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருப்பாங்க, 99.7% இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு டேட்டாவை நம்மளால் ஈஸியாக செக்ரிகேட் பண்ணிக்க முடியும். ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து நமக்கு என்ன வேணும், அதுவும் வந்து குறிப்பாக நான் டைரக்ஷனல் ஆப்ஷன் செல்லிங்கில் நமக்கு வந்து என்ன தெரியணும், நம்ம வந்து அவுட் ஆஃப் த மணி புட் ஆப்ஷனையும் அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷனையும் செல் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் டைம் அட்லீஸ்ட் ஒரு 70% ஆஃப் த டைம் ஆர் 90% ஆஃப் த டைம் மார்க்கெட் வந்து எந்த ரேஞ்சை தாண்டி போகாது அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு தேவை இல்லையா. அந்த கன்ஃபர்மேஷனை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்கு நமக்கு தேவையான ஒரே விஷயம் வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். எந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், நம்ம எந்த ஸ்டாக்லேயோ அல்லது இண்டெக்ஸ்லேயோ வந்து ட்ரேட் பண்ண போகிறோமோ அந்த ஸ்டாக்கோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை எடுத்து
அந்த டேட்டாலேருந்து ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சி அதை நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் பெல் கர்வில் அப்ளை பண்ணால் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் மார்க்கெட் எந்த ரேஞ்சை தாண்டி போகாது அல்லது எந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து அது ப்ளே ஆகும் அப்படின்ற ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூவை நாம் கண்டுபிடிச்சிட்டோம்னா அது வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா? ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோவில் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே, ஃபர்தராக வந்து அதை எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ நம்ம வந்து ஆப்ஷன் செல் பண்ண போகிறோம், ஸ்டாக்லேயோ அல்லது இண்டெக்ஸ்லேயோ பண்ண போகிறோம். நமக்கு தேவையான டேட்டா வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் தட் அண்டர்லைன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட் ஆஃப் அஸ் நிஃப்டியில் தான் ட்ரேட் பண்ணுவோம். ஸோ அதுக்காக நான் சிம்பிளாக என்ன பண்ணியிருக்கேன், நிஃப்டியோட டேட்டாவை என்எஸ்சியிலேருந்து எடுத்துருக்கிறேன். ஓகே, இது வந்து லாஸ்ட் 1 மந்த்துக்கான நிஃப்டியோட க்ளோசிங் ப்ரைஸ் 8th ஜூன்லேருந்து 8th ஜூலை வரைக்கும் எடுத்த க்ளோசிங் ப்ரைஸ் டேட்டா. இது வந்து என்எஸ்சி வெப்சைட்லேருந்து எடுத்துருக்கிறேன். ஓகே, இந்த ஒரு நாளுக்கும் அதோட ப்ரீவியஸ் டேயோட ரிட்டர்ன் வந்து நமக்கு தேவை. அதாவது எவ்வளவு அதிகமாக இருக்குது அல்லது எவ்வளோ கம்மியாக இருக்குன்ற ரிட்டர்ன் வந்து தேவை. அதை வந்து டைரெக்டாக பர்சன்டேஜ் யூஸ் பண்ணி எடுக்காமல் லாக் ரிட்டர்ன், நேச்சுரல் லாக்ரிதம் லாக் ரிட்டர்ன் வந்து எடுத்தோம்னா அக்யூரசி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ அந்த லாக் ரிட்டர்ன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ஃபார்முலாவை இங்கே வந்து உங்களுக்கு சைடில் எழுதியிருக்கேன். நான் வந்து கூகுள் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களை பெரும்பாலானவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியலன்னா இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, எல் இஸ் ஈக்குவல் டு எல்என் போட்டு டுடே க்ளோஸ் ப்ரைஸ் டிவைடட் பை ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸ். ஓகே, அதை போட்டிங்கன்னா இந்த லாக் ரிட்டர்ன் வந்து கிடச்சிடும். ஸோ எல்லா நாளுக்கும் உண்டான லாக் ரிட்டர்ன் வந்து எடுத்தாச்சு. ஸோ இந்த லாஸ்ட் 1 மந்த்துக்கான லாக் ரிட்டர்ன்ஸ் இருக்கு இல்லையா, இதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை வந்து கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிள். இந்த கண்டுபிடிச்சி இங்கே வந்தாச்சு. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவும் வந்து இங்கே எழுதியிருக்கிறேன். இந்த ஃபார்முலாவை டைப் பண்ணிவிட்டு எந்த டேட்டாஸுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து கிடைச்சிடும். ஓகே, இது என்ன லாஸ்ட் 1 மந்த்துக்கான டேட்டா மட்டும் எடுத்துருக்கிறீங்க, ஏதாவது ஃபிக்ஸ்டு ரூல்ஸ் இருக்கா அப்படின்னா அது மாதிரி எந்த ஒரு யூனிவர்சல் ரூலும் கிடையாது. பட் மோஸ்ட் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் லாஸ்ட் 1 மந்த் டேட்டாவை தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால் நான் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 0.008431. மேபி ஐ வில் ஜூம் இட் லிட்டில் பிட் போகலாம். ஓகே, கொஞ்சம் ஜூம் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து கண்டுபிடிச்சாச்சு. 0.008431 அண்ட் ஸோ ஆன். ஓகே, இதுதான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். லாஸ்ட் 1 மந்த் நிஃப்டியோட டேட்டாவை யூஸ் பண்ணி நாம் கொண்டு வந்திருக்கிற ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இது. இதை வந்து பர்சன்டேஜில் மாற்றிக்கணும். பர்சன்டேஜில் மாற்றணும்னா ஒன்றும் இல்லை, இந்த வேல்யூவை 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 0.84%. ஓகே, ஸோ 0.84% ஆக்சுவலாக பாயிண்ட்ஸாக மாற்றிக்கணும் அப்படின்னா யூஸ்வலாக இருக்கிற நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே சான்ஸ் வந்து லாஸ்ட் டே க்ளோசிங் ப்ரைஸ். ஓகேவா, லாஸ்ட் டே க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 23,882. ஓகே, இந்த க்ளோசிங் ப்ரைஸோட 0.84% என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா சிம்பிள். நீங்கள் வந்து கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கண்டுபிடிச்சும் போது ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து 200 பாயிண்ட்ஸ் வருது. ஆனால் இதை வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் பெல் கர்வில் எப்படி நம்ம வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அதை பார்க்க போகிறோம். ஸோ இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் பெல் கர்வ் கான்செப்ட் படி வந்து 68% ஆஃப் த டைம் அந்த ஆவரேஜிலிருந்து ப்ளஸ் 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அண்ட் மைனஸ் 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அதாவது 200 பாயிண்ட் மேலேயோ அல்லது 200 பாயிண்ட் கீழேயோ மூவ் ஆகுறதுக்கான சான்சஸ் வந்து 68.26% டைம். அதாவது ஒரு 100 ட்ரேட் எடுத்தீங்கன்னா 68 ட்ரேட் ஆல்மோஸ்ட் இந்த 200 பாயிண்ட்குள்ளேயே வந்து முடிஞ்சிடும். இட் நாட் மீனிங் தட் ஃபர்ஸ்ட் 68 ட்ரேட் இதுக்குள்ளே முடிஞ்சிடும் அப்புறம் மிச்சம்லாம் வெளியில் போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, அதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்படி இருந்தால் ட்ரேடிங் ரொம்ப சிம்பிளாயிரும், எல்லாரும் வந்து ஈஸியாக சம்பாதிக்கலாம். டோட்டல் 100 ட்ரேடில் 68 ட்ரேட் வந்து இந்த 200 பாயிண்ட்ஸ் அவே அண்ட் 200 பாயிண்ட்ஸ் பிலோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து மூவ் ஆகும். பட் எந்த 68 ட்ரேட் அப்படிங்கிறது தான் மேட்டர். ஸோ அதை வின் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணணும். நம்மளோட ட்ரேடில் எது லூசிங் ட்ரேட் ஆர் எது வின்னிங் ட்ரேட். லூசிங் ட்ரேடுன்னு தெரிஞ்சுன்னா அதை விட்டு எக்ஸிட் ஆகிட வேண்டியது தான். ஸோ ஒரு லூசிங் ட்ரேட் அப்படின்னா தட் ட்ரேட் இஸ் நாட் பிலாங் டு திஸ் 68.26% அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டியதான். ஐ திங்க் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சேம் 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், இந்த 200 பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த 200 பாயிண்டே வந்து டபுள் ஆக்கிங்க 400 பாயிண்ட்ஸ். இந்த எஸ்டர்டே க்ளோசிங் 23,882 400 பாயிண்ட்ஸ் மைனஸ்லேயோ அல்லது 400 பாயிண்ட் ப்ளஸ்லேயோ முடிகிறதுக்கான சான்சஸ் 95.44%. அதாவது 100 ட்ரேடில் 95 ட்ரேட் கண்டினியூஸாக வந்து டெய்லி ட்ரேட் எடுக்கிறீங்க, இன்ட்ராடே நான் டைரெக்ஷனல் ஆப்ஷன் செல் பண்ணுறீங்க, கண்டினியூஸாக 100 நாள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 95 டேஸு இந்த 400 பாயிண்ட்ஸ் பிலோவோ அல்லது 400 பாயிண்ட்ஸ் அபோவ்க்குள்ளரே வந்து முடிஞ்சிடும். ஆனால்
இந்த 400 பாயிண்ட்ஸ் வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது. இது வந்து லாஸ்ட் 1 மந்த் நிஃப்டி எப்படி பிஹேவ் பண்ணிச்சோ அதோட டேட்டாவை எடுத்ததுனால நமக்கு வந்து இந்த 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 200ன்னு கிடைச்சிருக்குது. இன்கேஸ் லாஸ்ட் 1 மந்த் ரொம்ப வொலட்டைலாக இருந்தது அப்படின்னா நமக்கு இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 200 கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 200 பாயிண்ட்ஸ் எங்கேருந்து வந்தது? லாஸ்ட் 1 மந்த் நிஃப்டி எவ்வளோ வந்து க்ளோசிங் ப்ரைஸ் சேஞ்ச் ஆயிருக்கு, ஸோ அதோட லாக் ரிட்டர்ன் இதை வச்சு தான் நமக்கு இந்த 200 பாயிண்ட்ஸ் கிடைச்சிது. இன்கேஸ் லாஸ்ட் 1 மந்த் வெரி வாலட்டைல், டெய்லி 300 பாயிண்ட் 500 பாயிண்ட் 600 பாயிண்ட் மேலையும் கீழையும் ஆகிக்கிட்டு இருந்ததுன்னா இந்த லாக் ரிட்டர்னோட வேல்யூவும் அதிகமாக இருக்கும், இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ ஒரு ரஃபாக ஒரு ஐடியாவுக்கு வந்திருப்பீங்க. நான் டைரக்ஷனல் ஆப்ஷன் செல்லிங் போகிறதுக்கு முன்னால் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டு அட்லீஸ்ட் 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்லேயே வந்து நம்ம ப்ளே பண்ணோம் அப்படின்னா 68% ஆஃப் த டைம் வின்னிங் ப்ராபபிலிட்டி இருக்குது. 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்லேயே வந்து எப்படி ப்ளே பண்ணுறது? இப்போ இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. இது வந்து அட் த மணி 24,200. ஸோ 200 பாயிண்ட் அவே அவுட் ஆஃப் த மணி புட் ஆப்ஷன், 200 பாயிண்ட் அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷன் ரெண்டையும் செல் பண்ணோன்னா ஆல்மோஸ்ட் 70% ஆஃப் த டைம் வந்து மார்க்கெட் இதுக்குள்ளே தான் ப்ளே ஆகும். ஓகே, ஆனால் நீங்கள் நினைக்கலாம், சார் இவ்வளோ தூரமாக போய் நம்ம செல் பண்ணோம்னா அங்கே வந்து ஒன்று ப்ரீமியம்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதில் வந்து நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு ஒரு டவுட் எல்லாருக்குமே வரும். ஆனால் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் என்ன தீட்டா வேல்யூ ஃபார் தட் டே, அந்த நாளைக்கு என்ன தீட்டா வேல்யூ இருக்கோ அந்த தீட்டா வேல்யூ மெல்ட் ஆகும். ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய ப்ராஃபிட். இது வந்து சேஃப் சைடு. வேணும்னா இன்னும் கம்மியாக கூட இன்னும் பக்கத்தில் கூட செல் பண்ணலாம். ப்ரீமியம் வந்து ஹையர் ப்ரீமியமாக கிடைக்கும், ஹையர் தீட்டா வேல்யூ கிடைக்கும், பட் ரிஸ்க்கு ஜாஸ்தியாகும். ஓகேவா? நான் அந்த 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சொன்னது 70% ஆஃப் த டைம் வந்து வின்னிங் ப்ராபபிலிட்டி இருக்குது. இன்னும் வேணும்னா கம்மியாக வந்துக்கலாம், பட் அது வந்து 40% ஆஃப் த டைம் தான் வரும். ஸோ ரிஸ்க் வந்து அதிகமாகுது. இதை வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகே, ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்னா நோ ப்ராப்ளம், யூ கேன் கோ இன். ரிஸ்க் எடுக்கிறோம்னா இன்னும் புட் ஆப்ஷன் இன்னும் கம்மியாவாங்க, பட் மேக்ஸிமம் பாசிபிள் வின்னிங் ரேட் கிடைக்கிறதுக்கான ஒரு பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு தான் வந்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து இன்னும் ஒரு டவுட்டும் உங்களுக்கு வரலாம். என்னென்னா சேம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நேற்று எக்ஸ்பைரி முடிஞ்சது, இன்றைக்கி வந்து நான் 200 பாயிண்ட் அவையில் உள்ள ஒரு ஆப்ஷனை வந்து செல் பண்ணுறேன். அப்போ வந்து ப்ரீமியம் அதிகமாக இருக்கும். அதே வந்து நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி, அதே 200 பாயிண்ட் அவே போனோம்னா அங்கே வந்து ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்குமே, எப்படி வந்து ரெண்டு சேம் ஆகும்? நம்மளுடைய கால்குலேஷன் 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் படி அதே டிஸ்டன்ஸுக்கு போனோம்னா ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஈவன் நீங்கள் 200 பாயிண்ட் அவே போகும்போது இங்கே 300 பாயிண்ட் ப்ரீமியம் இருந்தாலும் சரி, 30 பாயிண்ட் ப்ரீமியம் இருந்தாலும் சரி, அன்னைக்கு அதோட தீட்டா டிகே எவ்வளோ ஆகணுமோ அவ்வளோதான் வந்து நமக்கு கிடைக்க போகுது இல்லையா? நீங்கள் ஷார்ட் பண்ணும்போது அந்த ப்ரீமியம் வந்து 300 ருபீஸ் 300 ருபீஸ் இருக்குது அப்படின்னா அதுக்காக அன்னைக்கு ஈவினிங்குள்ளே அந்த 300 ருபீஸ் வந்து 100 மாறுமா? மாறாது. ஸோ அந்த ஒரு டேக்கான தீட்டா டிகே என்ன கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்கும். ஸோ அந்த ப்ரீமியம் வந்து அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி கவலைப்பட தேவையில்லை. நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் படி மோஸ்ட் ஆஃப் த டைம் 70% ஆஃப் த டைம் நமக்கு வின்னிங் வேணும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னவோ அதோட எக்ஸாக்ட் தூரத்தில் உள்ள ஆப்ஷனை செல் பண்ணுறது வந்து சேஃபு. எக்ஸாக்டாக வந்து கிடைக்காது. சில டைம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 165 அப்படின்னு வரும். கரெக்டாக நம்ம அட் த மணிலேருந்து 165க்கு நமக்கு எங்கே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கிடைக்கும்? ஸோ நியரஸ்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் சூஸ் பண்ணணும். இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆல்மோஸ்ட் ஃபிட் ஆகும், நாட் 100%. ஏன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இட்ஸ் ஒர்க் அன்டில் 99.7% சம்திங், ரைட்? இட்ஸ் நாட் ஒர்க்கிங் 100%. அதனால வந்து இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணுறது ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் முன்னையோ பின்னையோ சூஸ் பண்ணிக்கலாம். எனிவே நீங்கள் ஷார்ட் பண்ணி வச்சுட்டு அப்படியே வெயிட் பண்ண போகிறதில்ல. ரெண்டாவது, இந்த ஒரு கான்செப்டை மட்டுமே யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆப்ஷன் செல் பண்ண போகிறதில்ல, செல் பண்ணவும் கூடாது. ஏன்னா நீங்கள் ஆப்ஷன் நான் டைரக்ஷன் ஆப்ஷன் செல் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் அட் த மணிலேருந்து அவுட் ஆஃப் த மணி புட் அவுட் ஆஃப் த மணி கால் செல் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக செல் பண்ணி வச்சுட்டு ஈவினிங் வரைக்கும் அப்படியே வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க போகிறதில்ல. இல்லை, இன் பிட்வீன் வந்து பொசிஷனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். மேபி இந்த பொசிஷனை கீழே கொண்டு வர வேண்டியிருக்கும், அல்லது இந்த பொசிஷனை வந்து இன்னும் ஃபர்தராக வந்து தள்ளி போட வேண்டியிருக்கும். ஏதாவது நடக்கும். ஏன்னா மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு இல்லையா? இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை மட்டும் வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்க போகிறது இல்லையா? உங்களுக்கு ஆப்ஷன் செல் பண்ணுறதுக்கு நிறையா க்ரைட்டேரியா வச்சுருப்பீங்க, நிறையா செக்லிஸ்ட் வச்சுருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவுட் ஆஃப் த மணி 2 செல் பண்ணியாச்சு. மார்க்கெட் இன்கேஸ் வந்து டவுன் ஆகுது அப்படின்னா இந்த புட் ஆப்ஷனை வந்து எந்த லெவல் வரைக்கும் நான் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 24,200 வந்து அட் த மணி நீங்கள் செல் பண்ணியிருக்கிற அவுட் ஆஃப் த மணி புட் ஆப்ஷன் வந்து 24,000. இன்கேஸ் மார்க்கெட் வந்து கீழே இறங்கி
24,100 வரைக்குமோ அல்லது 24,080 வரைக்குமோ இந்த லைன் வர்ற வரைக்கும் நான் இந்த புட் ஆப்ஷனை வந்து அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஐ மீன் வந்து இன்னும் ஃபர்தராக கீழே கொண்டு போக மாட்டேன். சேம் அதே மாதிரி கால் சைட்லேயும் ஒரு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஒன்று வச்சுருப்பீங்களே, மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே போகாது அப்படின்னா அது வரைக்கும் இந்த பொசிஷனை அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன். இதெல்லாம் வந்து ஆப்ஷன் செல்லிங்கோட அடுத்தடுத்த செக்லிஸ்ட்டில் உள்ள விஷயங்கள். நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்குது பேசிக்காக எந்த ஜோனுக்குள்ளார நம்ம ஆப்ஷன் செல் பண்ணால் அது வந்து சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான். ஓகே, ஐ திங்க் ஓரளவுக்கு நான் சொல்ல வந்த கான்செப்டை விட்டு ஐ திங்க் ட்ரிஃப்ட் ஆகி வெளியில் போயிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, நோ ப்ராப்ளம். இருந்தாலும் இதெல்லாமே உங்களுக்கு தேவை தான். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் வந்து இது வரைக்கும் சொன்னது டெய்லி ஆப்ஷன் செல் பண்ணுறவங்களுக்கு மார்னிங் டு ஈவினிங் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓவர் நைட்டில் வந்து ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கணும். ஏன்னா ஓவர் நைட் பொசிஷன் கேரி பண்ணுறது ஒரு மிகப்பெரிய லோடு. நைட்டு வந்து தூங்க முடியாது. எனக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது. ஓகே, ஸோ 1 டேக்கான ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சி 200 பாயிண்ட்ஸ் அவே பண்ணோன்னா மோஸ்ட் ஆஃப் த 70% ஆஃப் த டைம் வந்து அதை ரீச் பண்ணாது அப்படின்ற மாதிரி இவ்வளோ நேரம் பேசிக்கணும். இன்கேஸ் இல்லை நான் வந்து பொசிஷனலாக ட்ரேட் பண்ணுவேன், நேற்று எக்ஸ்பைரி முடிஞ்சதுன்னா இன்றைக்கி காலையில் வந்து எடுப்பேன், நெக்ஸ்ட் 1 வீக் 7 டேஸ் வரைக்கும் பொசிஷனல் ஆப்ஷன் செல் பண்ணுவேன். பர்டிகுலர்லி நான் டைரக்ஷனல் ஆப்ஷன் செல் பண்ணுவேன். இன் பிட்வீன் வந்து பொசிஷனை வந்து கொஞ்சம் மேலேயோ அல்லது கீழேயோ அட்ஜஸ்ட் பண்ணுவேன். ஆல்மோஸ்ட் அடுத்த எக்ஸ்பைரி வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். நான் செல் பண்ண ப்ரீமியம் ஆல்மோஸ்ட் 0 வர வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். சில பேர் வந்து மேபி ஒரு 100 ரூபாய்க்கு செல் பண்ணி ஒரு 10 ரூபாலாம் வந்தால் 10 ரூபா 20 ரூபா வந்தாலே வந்து பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. போதும், ஏன்னா 100 ரூபாய்க்கு செல் பண்ணி 20 ரூபாய்க்கு வந்துருச்சு, அப்புறம் இதுக்கு மேலே எதுக்கு அதை வெயிட் பண்ணிக்கிட்டு. சம்டைம் 20 ரூபாயும் கிடைக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணி 0 ஆகட்டும்னு வெயிட் பண்ணி அந்த 20 ரூபா லாஸ்ட் மினிட் மூமெண்ட்டில் எக்ஸ்பைரி முடிகிற டைமில் அந்த 20 ரூபா ஆப்ஷன் 200 ரூபா ஆன ஸ்டோரி எல்லாம் வந்து நிறையா இருக்குது. அது நிறையா பேருக்கு வந்து தெரியும். எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நாள் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு அது வந்து நல்லா தெரியும். ஸோ அதனால் யாருமே வந்து 0 ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க. பட் ஸ்டில் பொசிஷனல் வந்து ஆப்ஷன் செல் பண்ணுறேன். 7 டேஸ் வீக்லி ஆப்ஷன் செல் பண்ணுறேன், இல்லை 30 டேஸ் மந்த்லி ஆப்ஷன் செல் பண்ணுறேன் அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இது வந்து 1 டேக்கான வொலட்டிலிட்டி, டெய்லி வொலட்டிலிட்டி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 200 பாயிண்ட்ஸ் சொன்னோம் இல்லையா, 0.84%. இது வந்து 1 டேக்கானது. ஸோ அவங்க 7 டேஸ் 1 வீக்குக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணணும், ஒன்றும் இல்லை, இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை அதுக்கான ஃபார்முலா அவங்க சொல்லியிருக்கோம். ஒன்றும் இல்லை, அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து மல்டிப்ளை பை இன்னும் எக்ஸ்பைரி வந்து 7 நாள் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 கூட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அதை தான் வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, இதை வந்து கிளியராக பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது 1 வீக்குக்கு வந்து 529, இதுவும் அப்ராக்சிமேட் வேல்யூ தான். ஸோ இந்த 200 பாயிண்டோட 1 வீக் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 வந்து மல்டிப்ளை பண்ணால் 529 வருது. அதே 1 மந்த் அப்படின்னா 30 டேஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் வந்து எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு 30 டேஸ் இருக்குது அப்படின்னா வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 30யோட ஸ்கொயர் ரூட் ஆஃப் 30 என்ன வேல்யூ வருதோ அதை வந்து 200ல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1095 பாயிண்ட்ஸ் வருது. ஓகே, கிளியர். பொசிஷனல் செல் பண்ணும்போது எவ்வளோ நாள் உங்களுக்கு எக்ஸ்பைரி இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பைரிக்கு இன்னும் வந்து 18 நாள் இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 18 என்ன வேல்யூ வருதோ அதை வந்து இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கூட மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வேல்யூ கிடச்சிடும். ஸோ அதை பேஸ் பண்ணி எவ்வளோ தூரத்தில் உள்ள அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன், அவுட் ஆஃப் த மணி புட் ஆப்ஷன், அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷன், எவ்வளோ தூரத்தில் உள்ள ஆப்ஷனை செல் பண்ணால் சேஃப் அப்படிங்கிறத ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சேம் ஸ்டில் நீங்கள் வந்து 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அதை யூஸ் பண்ணிங்கன்னா 70% ஆஃப் த டைம் அதை வந்து நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்காக 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் வந்து ஸ்ட்ராங்காக நான் இங்கே ஒரு செல் பண்ணிவிட்டு அங்கே ஒரு செல் பண்ணிவிட்டேன், மார்க்கெட் இதுக்கு மேலேயோ கீழேயோ போகவே போகாது அப்படின்னு நம்ப முடியாது. ஒன்லி 70% ஆஃப் த டைம் 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா 95% ஆஃப் த டைம். அதே 3 மடங்கு அதிகப்படுத்தினீங்கன்னா 99.7. பட் 3 மடங்குலாம் அதிகப்படுத்தி நீங்கள் அவ்வளோ தூரம் போகும்போது அந்த ப்ரீமியம் அங்கே ஒன்றுமே இருக்காது, வெறும் சும்மா பென்னி தான் இருக்கும். அந்த சும்மா ₹1 55 காசு, ₹1 40 காசு. ஸோ நீங்கள் 2 லட்ச ரூபா கொடுத்து ஷார்ட் பண்ணிவிட்டு 1 மாதம் வெயிட் பண்ணி ₹1 கிடைக்கிறதுல உங்கள் ப்ரோக்கரேஜுக்கே அது போயிடும். ஓகே, ஸோ ஸ்டாக் மார்க்கெட் வந்து ரொம்ப ட்ரிக்கி. நம்ம எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி தான் நம்மளுடைய வின்னிங் ப்ராபபிலிட்டியை அதிகப்படுத்துறதுக்காக ட்ரை பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ நான் அந்த யூஸ் பண்ணதுக்கான எல்லா ஃபார்முலாவையும் வந்து இதில் கொடுத்துருக்கேன். மோஸ்ட் ஆஃப் யூ நோ அபவுட் திஸ் ஃபார்முலா. ஒருவேளை யாருக்காவது டவுட் இருந்ததுன்னா அதை பார்த்துக்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். அட் சேம் டைம் இது வந்து நம்ம டைரெக்டாக ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஃபார்முலாவை போட்டு இங்கே வந்து கொண்டு வந்துட்டோம் 0.84% அப்படின்னு சொல்லிட்டு. இது உண்மையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நான் வந்து டைரெக்டாக கால்குலேட் பண்ணி பார்த்தேன், அதை வந்து காட்டுறேன். ஸோ ரியலாகவே அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணாமல்
நான் வந்து டைரெக்டாகவே வந்து இதே கூகுள் ஷீட்டில் வந்து டேட் வைஸ் இந்த க்ளோசிங் ப்ரைஸ் எல்லாம் போட்டு லாக் ரிட்டர்ன் எடுத்துட்டேன். லாக் ரிட்டர்னோட ஆவரேஜ் வந்து எடுத்தாச்சு. ஸோ இந்த ஆவரேஜை எவ்ரிடே லாக் ரிட்டர்னோட மைனஸ் பண்ணிட்டேன். ஸோ மைனஸ் பண்ணால் தான் வந்து ஆக்சுவலாக வந்து எவ்வளோ டீவியேட் ஆகிருக்கு, இந்த ஆவரேஜ்லேருந்து எவ்வளோ டீவியேட் ஆகிருக்கு அப்படின்ற அந்த டிவிஎஸ்என் வேல்யூ ஒரு நாளைக்கு தனித்தனியாக இந்த டிவிஎஸ்என் வேல்யூவும் எடுத்துக்கிட்டேன். இட் மீன்ஸ் ஒரு நாளும் இந்த லாக் ரிட்டர்ன் வந்து அதோட ஆவரேஜ்லேருந்து எவ்வளவு டிவியேட் ஆகிருக்கு எடுத்தாச்சு. இதுக்கு வந்து ஆக்சுவலாக ஆவரேஜ் பண்ணணும். இதை வந்து ஆக்சுவலாக பண்ண முடியாது, ஏன்னா வந்து இதில் நிறையா மைனஸ் வேல்யூ இருக்குது. மைனஸ் வேல்யூ இருக்கும்போது ஆவரேஜ் பண்ணோம்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கரெக்டாக வராது. அதனால் இதை வந்து ஸ்கொயர் பண்ணியாச்சு, மல்டிப்ளை பை திஸ் நம்பர், அதை ஸ்கொயர் பண்ணி இது எல்லாமே வந்து ஸ்கொயர்டு வேல்யூ, ஸ்கொயர்டு டிவியேஷன் போட்டுங்களா, ஒன்றும் இல்லை. இது அப்படியே ஸ்கொயர் பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டு ஸோ இதுக்கு ஆவரேஜ் எடுத்தால் இந்த வேரியன்ஸ் வருது இல்லையா, இது வந்து கரெக்ட் ரிசல்ட் கிடையாது. ஸோ இதை ஸ்கொயர் ரூட் பண்ணால் தான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கிடைக்கும். ஏன்னா இங்கேருந்து ஸ்கொயர் பண்ணிட்டோம் இல்லையா, ஸ்கொயர் பண்ணதுனால ரிசல்ட்டை மறுபடியும் ஸ்கொயர் ரூட் பண்ணோம். ஸ்கொயர் ரூட் பண்ணால் இந்த வேல்யூ வந்து வந்தது 0.0082 அண்ட் 0.82% ஆக்சுவலாக வந்து வந்தது. இது வந்து நான் டைரெக்டாக கால்குலேட் பண்ணது 0.82 வந்தது. பட் நான் இவ்வளவும் பண்ணாமல் டைரெக்டாக அந்த லாக் ரிட்டர்னுக்கு மட்டும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா போட்ட போது 0.84% வந்தது. ஏன் இந்த டிஃப்ரென்ஸ்னு ஆக்சுவலாக எனக்கு தெரியலை. மேபி ஓகே, அதில் நம்ம ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். பட் இது வந்து ஆக்சுவல் ஃபார்முலா, இதை வந்து நான் ஒரு என்னோட முன்னால் ஒரு 2 வீக்ஸ் முன்னால் இம்ப்ளைடு வொலட்டிலிட்டி அண்ட் ஹிஸ்டாரிக் வொலட்டிலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். அதில் வந்து இதை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்ட்டு ரொம்ப கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த வீடியோவை போய் பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா இந்த கால்குலேஷனை விட முக்கியமாக ஐவினா என்ன, ஹெச்வினா என்ன, அதை நம்ம வந்து ட்ரேடிங்கில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக வந்து தெரியும். ஸோ டைம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை போய் பாருங்கள். நான் வந்து லிங்க் அதில் கொடுக்குறேன். ஓகே நண்பர்களே, ஆக்சுவலாக வீடியோ லென்த் வந்து ரொம்ப டூ மச் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்ற கான்செப்டை மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணிட்டேன். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை, இந்த கான்செப்டை நீங்கள் ஆப்ஷன் செல் பண்ணும்போது அப்ளை பண்ணணும். ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸும் இதை அப்ளை பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஆப்ஷன் செல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான விஷயங்களை வந்து உங்களுடைய ட்ரேடிங் செக்லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா செக்லிஸ்ட்டும் வந்து ஓகே அப்படின்னு வரும்போது நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக வந்து ட்ரேடிங்கில் வந்து இறங்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து குறையும் இல்லையா. ஏன்னா நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னால் இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம், இந்த விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம். ஸோ எல்லாமே ஓகே, மேக்ஸிமம் இந்த ட்ரேடு வின் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோட ட்ரேட் எடுக்க முடியும். ஓகே நண்பர்களே, தேங்க்யூ. ஒரு சின்ன கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ ஆரம்பித்தேன். பட் அவுட் ஆஃப் த டாப்பிக்குமே வந்து கொஞ்சம் நிறையா போயிடுச்சு. மேபி வீடியோ லென்த் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் வீடியோவை ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு வந்து தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஏதாவது ஒன்று எடுத்து வந்து போடுறேன். தேங்க்யூ ஸோ மச்.